வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோரில் என்னென்னா, காலையில் எழுந்து ராஜிக்கு ஒரு ட்ராக்கும் ஒரு டிஷர்ட்டும் வாங்கி கொடுத்து கிரவுண்டுக்கு ஓடுறதுக்காக கூட்டிகிட்டு வெளியில் வராப்புல போட்டு அதை பாண்டியன் பார்த்து அவருக்கு பயங்கர கோபம். கோமதி இப்படின்னு ஒரு கத்துறாப்புல. கோமதி ஓடி வந்து பார்க்குறாப்புல, காலங்காத்தால் இந்த கருமத்தையெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு திட்டுறாப்புல. திட்டிக்கிட்டு இருக்கையிலேயே கதிர் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாப்புல. அது அப்படி போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, செந்தில் மாமனாரை புகழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. என் மாமனார் எங்கள் அப்பாவோட பெட்டர், நல்லவர் அப்படிங்கிற மாதிரி. இப்போலாம் நல்லா என்கிட்ட பேசுகிறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, அவருக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மயிலை கூட்டிக்கிட்டு சரவணன் ஹோட்டலுக்கு போகிறாப்புல. ஹோட்டலுக்கு அது கிளம்பிடுச்சு வேலைக்கு. ஆனால் அவர் கொண்டே நான் ஆஃபீஸில் விடுறேன் அப்படிங்கிறாப்புல. இல்லை, நான் பஸ்ஸில் தான் போவேங்குது. அது ஏன்னு கேட்டால், நான் கொண்டே விட்டுறேன், அப்பா என்னை திட்டுவாருங்கிறாப்புல சரவணன். ஆனால் அது சொல்லுது, நான் எனக்கு தானே தெரியும், இங்கேருந்து ஆஃபீஸுக்கிட்ட இறக்கி விட்டு அங்கேருந்து நான் 1/4 மணி நேரம் நடந்து போய் அங்கே போகணும், எனக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இல்லை நீங்கள் போங்கன்னு சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுருச்சு. அங்கே போனால் அவங்க அந்த ஓனரை கூப்பிட்டு, என்னம்மா நீ கல்யாணத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கியான்னு கேட்குறாப்புல. என்ன இவ்வளவு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. இல்லை, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அது போனால் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளைகள்லாம் சிரிக்குதுங்க. அதெல்லாம் எழுத்து அப்படி ஆகி போச்சு. அப்புறமா அதுக்கு ஒரு ஷர்ட்டு ஒன்று கொடுத்து கழுதையில் தொப்பி போட்டு போய் இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணுங்குதுங்க அந்த பொம்பளைங்க. பாவமாக பார்க்குது, இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிது. அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கும்போது அந்த ராஜியும் கதிரும் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கா. ராஜி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. ராஜியோடைய அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் கூட. அதை அவர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு அங்கே ஓடுது பார்த்தீங்களா, சப் இன்ஸ்பெக்டர் ஆக போதான் அவங்க பொண்ணு, அதுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல அவங்க மருமக அப்படின்னு. அதை அப்படியே பார்க்குறாப்புல. அப்படியே நடக்குது, எங்கள் என் பொண்ணு அப்படியே செய்கிறாங்கிற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. ஏன் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டீங்களா, நல்ல பையனாக இருக்கான், அவனுக்கு என்ன அத்தை பையனை தானே கல்யாணம் பண்ணிச்சுன்னு அது பேசுதுங்க. ஆனாலும் அவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அவங்க தான் பயங்கரமான ரவுடி கும்பல் மாதிரி இருக்காங்களே, அவங்க எப்படி மன்னிப்பாங்க? அப்படியே மன்னிச்சாலும் அது கதை நீண்டுக்கிட்டே போகணுங்கிறக்காக மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி, நான் நல்ல எண்ணம் பொண்ணு மேலே வந்த மாதிரி அப்படி ஒரு பார்த்துக்கிட்டே நிற்கிறாப்புல அவர். அதோட முடிச்சிருக்கு. நாளைக்கு என்னென்னு நாளைக்கு பார்ப்போம்.